வியூவர்ஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2 விஷயத்துல இந்த வீடியோ பார்க்க போறோம். ஒண்ணு வந்து இந்த மஞ்சள் பொடி மாமா பையன வச்சு செய்ய போறோம். இன்னொன்னு வந்து புதுசா ஒரு ஆம குஞ்சு ஒண்ணு சிக்கியிருக்கு. அ அந்த ஆம குஞ்ச வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காய்ங்க. டிபேட்ல உட்கார்ந்து நம்ம ஆளுங்க. ஸோ அந்த ரோஸ்ட்டோட ரியாக்ஷன் பார்க்கணும். பாவம் ஆம குஞ்சு மூஞ்சி வாடி சுருங்கி செத்து போச்சு. ஏன்டா புதுசு புதுசா வந்து சிக்கிறீங்க? ஏன்டா உங்களுக்கு இருக்க ஒரே ஒருத்தன், பேசக்கூடிய ஒருத்தன் அப்படின்னா, கொஞ்சம் கலாய்கள்லாம் தெரிஞ்ச ஒருத்தன்னா, அது அந்த மாமா பையன் ஒருத்தன் மட்டும் தான். அவன வச்சு தான் நீங்க இத்தன நாளா அந்த கட்சிய ஓட்டிட்டு திரியிறீங்க. இப்ப என்ன புதுசா ஒருத்தங்க வரேன்னு சொல்லிட்டு வந்து, இப்படி அடி வாங்கணுமா? இது தேவையா? இந்த மானக்கேடு உங்களுக்கு தேவையா? ஏன்டா நீங்க கட்சி நடத்துறது பிச்சை எடுத்து கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. நாங்க போடுற எச்ச காசுல கட்சி நடத்துற பிச்சைக்கார பயலுக்கு உங்களுக்கு எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்பு? அப்படின்னு தானே நான் உங்கள கேட்பேன். அ கொஞ்சமாவது சூடு, சொரணை, வெட்கம், மானம், சோத்துல உப்பு போட்டு திங்கிறது, இதெல்லாம் இல்ல. எனக்கு தெரியும். உங்ககிட்ட சத்தியமா இல்லன்னு நமக்கு தெரியும். அதனால தான் டெபாசிட்டே வாங்காத ஒருத்தன் பின்னாடி நீங்க கூமுட்ட கூட்டம் போய் சுத்துறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தெனாவட்டாலாம் பேசக்கூடாது. என்னது தெனாவட்டாலாம் உங்க மாமா பையன் பேசினானா, மஞ்ச பொடிக்கு பச்சை மட்டை கன்ஃபார்ம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். என்னோட சேனல் நீங்க யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸை போட்டுருங்க. அப்படியே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல, அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த முதல் ஆம குஞ்சு, புதுசா வந்திருக்க ஆம குஞ்சை எந்த அளவுக்கு ரோஸ் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஃபன்னா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்க நம்ம நம்ம ஆளுங்க அவங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க மாற்றம் தரலாம் இருக்கட்டும், அரசியல் படுத்த நான் சொல்றேன். நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு கட்சி மாநாட்டில் தொண்டர்கள் வருவாங்க, சலசலப்பு இதெல்லாம் ஏற்படும், லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது ஏற்படும். ஆனா ஒரு கட்சி தலைவரை இவங்க வந்து பக்கத்துல போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பேரிகேட் 10 அடிக்கு போடுறாங்க. அதுல கிரீஸ் தடவை இதெல்லாம் வேடிக்கை இல்லையா? பாருங்க, கான்ட்ராக்ட் எடுத்த சேர்காரங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு மாநாட்டுல லாஜிக் இருக்கு. நான் சொல்றேன், ஒரு மாநாட்டினுடைய மேடையில ஒரு திடல்ல 10,000 சேர் உடைப்பட்டது தமிழ்நாட்டு வரலாற்று நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப என்ன தொண்டர்களை நீங்க அரசியல்படுத்தி இருக்கீங்க? அங்க மாநாட்டு திடல்லையே குடியார அதை வந்து பாரா மாத்தினதை பார்த்தோம். தொண்டர்கள் போனீங்களோ மாநாட்டுக்கு? நீங்க உங்க ஊடகத்தை எடுத்து போட்டீங்க, தந்தி டிவி எடுத்து போட்டீங்க, மற்ற ஊடகங்கள் எடுத்து போட்டீங்க. அப்ப தொண்டர்களே அரசியல்படுத்த மாட்டீங்க. இங்க நடத்துறாங்க சிவானந்தா சாலையில. இங்க என்ன இது? எல்லாத்தையும் பேரிகேட் போட்டு உடைக்கிறாங்க, சேர் போட்டு உடைக்கிறாங்க, சென்டர் மீடியா போட்டு உடைக்கிறாங்க, எல்லாமே. அப்போ உங்களுக்கு தொண்டர்கள் நீங்க அரசியல்படுத்தல, நீங்க தமிழ்நாட்டுக்கு மாற்றம் கொண்டு வர போறேன்னு பேசுறீங்க. இது வேடிக்கை. திரு முஸ்தபா சார், என்னென்னு கேட்டிங்கன்னா, சீமான் அவர்களை வந்து பேசுகிறதே கிடையாது தமிழக வெற்றி கழகம். நான் என்ன பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சத்திய தூதர்கள் அவர்கள் தான். ஏன்னா ஆமகரி சாப்பிட்டவங்க எந்த விதத்துலையும் வந்து பொய்யே சொல்ல மாட்டாங்க. பிச்சை எடுத்து தான் கட்சியை நடத்துகிறாங்க. நான் சொல்ல, சீமான் சொன்னார் சார், நீங்கள் தவறாக நினச்சிக்க போறீங்க. அவனை பிச்சை எடுத்து நான் நடத்திட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய கொள்கை தெரியுமா? அரசியல்மயமாக்கப்படல. கீழே இறங்கி ஸ்டேஜில் இறங்கி மக்களை போய் டுங்கு 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 குத்துவார். இவர் தான் அரசியல்மயமாக்கப்பட்டவர். தலைவருக்கே அரசியல்மயமாக்கப்படலையே. தலைவரே சட்டம் ஒழுங்கை சிதைக்கிறார், சட்ட ஒழுங்கை ஒதுக்கிறார். நீங்க சொன்னீங்களா இல்லையா? பேசும்போது பேசாதீங்க. இன்னொன்னு சார், இந்தியாவிலேயே 15 லட்சம் பேரை வச்சு மாநாடு நடத்துற ஒரே பார்ட்டி நாம் தமிழர் தான். தெரியுமா உங்களுக்கு? அவுத்திக்கீரை கட்டு, பொட்டு, புண்ணாக்கு சேல்ஸ் அதிகம். 15 லட்சம் மாடு, கோழி, ஆடு. இப்ப இன்னொன்னு 30 லட்சம் காடை குஞ்சுகளை வைத்து மாநாடு நடத்த போறாரு. ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தந்தி டிவி வாயிலாக மரியாதைக்குரிய தேர்தல் கமிஷன் அதிகாரிகள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு, ஆட்டுக்கு, காடை குஞ்சுக்கு, கோழிக்கு நீங்க வாக்களிக்கிற உரிமையை தர வேண்டும் என்று உங்களை நான் தந்தி டிவி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அப்பதான் அவர் ஜெயிப்பாரு. எங்க ஜெயிக்க முடியும்? நீங்க எல்லாம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சந்து சிரிச்சு நிக்கிறீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட்
இழந்திருக்கிறீங்க. உங்க கொள்கையை மக்கள் ஏத்துக்கல. இப்ப மரத்துக்கிட்ட வர போய் கொள்கையை வந்து உத்து உத்து பாக்குறீங்க. சந்தன மரமா தேக்கு மரமா தெரியல. இந்த மாதிரி உங்க அரசியலை நடத்திக்கிட்டு உங்களை வந்து மக்கள் வந்து எண்ணி கூட பார்க்காத 8% வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்க. 2026 தேர்தலில் திருப்பி பாத்தீங்கன்னா அப்படியே டீப் ப்ரமோட் ஆகி 1.5% வர போறீங்க. அதோட கொதிப்பு தான் இது கொதிச்சிட்டு இருக்கிறீங்க. பாத்தீங்கன்னா சும்மாவே நம்ம ஆளுங்க வச்சு செய்வாங்க. புதுசா வந்து மாட்டிருக்காங்க வக்கீல் போல இருக்கு. ஆக்சுவலி இவனுக்கு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வாட்டி என்ன பண்ணுனா, நான் ட்விட்டர்ல வந்து இவன் போட்டிருக்க ஒரு கமெண்ட்டுக்கு ரொம்ப மரியாதையா இது கொஞ்சம் பதில் சொல்றா, நீ லாயர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். வக்கால ஓகே, அதுக்கு பதில் வரல, சொல்ல துப்பு இல்லாத நாய் இங்க வந்து டிபேட்ல உட்காந்து பேசலாம். ஏண்டா லூசுத்தனமா கேள்வி கேட்குறீங்க? திருந்தவே மாட்டீங்களா? நீங்க சோத்தை தான் தீங்களா வேற தீங்களா? எப்படா படிச்சுட்டு போய் அங்க போய் சேர்றீங்க? எனக்கு தெரிஞ்சு சீமானோட கொள்கை கோட்பாடுக்கெல்லாம் இந்த நாய்ங்க பின்னாடி போய் தெரியறது இல்ல. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப திமுக கொத்தடிமை ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் பேமெண்ட் போகுது. இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப சீமான் கூட இருக்கிறவங்க யாருமே பழைய ஆளுங்க கிடையாது. பழைய ஆளுங்க சீமான் கூட இருக்கிறது 2 பேர் தான். ஒன்னு அந்த மஞ்சப்பொடி மாமா பையன், இன்னொன்னு வந்து என்னமோ அவங்க என்ன உடுபாவனமா அடுபாவனமா அவன் ஒருத்தர் இருக்கிறான். இந்த 2 நாதாரிகளும் தான் முக்கியமா இருக்கிறது. மற்ற எல்லாமே பழைய ஆளுங்க யாருமே அவங்க கூட கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவன் இந்த சீமான்றவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து ஆள் போட்டு ஒரு அடுத்த கட்சிக்காரங்களுடைய ஓட்டை பிரிக்கலாமோ அந்த இடத்துக்கு பேரம் பேசி ஆளை போடுற ஒரு இருக்கிறதுலயே நம்பர் 1 அயோக்கிய பையனா அது இவன் தான். இருக்கிறதுலே கேவலம். அதாவது எப்படி சொல்லணும்னா, நம்ம பன்னியுடைய தூரமா பார்ப்போம்ல, அதை விட ஒரு கேவலமான ஜென்மம்னா அது இந்த சீமான் தான். நான் ஓப்பனாவே சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு கேவலத்துல இங்க எவ்வளவு நாட்டம் முடிச்சவன். அது என்ன பண்ணாலுமே அதை வந்து ஒரு குறை சொல்லணும், என்ன பண்ணாலும் அதை வந்து கலாய்க்கணும் அப்படின்ற மோடுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம இவங்களை பத்தி பேசுறது இல்லை. பட் வாங்கின காசு இவன் கூலி ஆகணும்ல. அப்போ மாமா பையன் இப்ப என்ன பண்றான்னா, இப்ப தளபதி அவர்கள் வந்து திருச்சி இந்த இதுக்கு போறாரு, என்னது பயணத்துக்கு போறாருல மக்களை சந்திக்கிறதுக்கு. அதுக்கு சனிக்கிழமை தோறும் போறதா பிளான் போட்டு வச்சிருக்காரு. உடனே அதை எப்படி கலாய்க்கிறான்னு மட்டும் பாருங்க. ஏன் சனிக்கிழமை மட்டும் வரணும்? பல பேர் பல காரணங்களை சொல்றான். எப்பா அவருடைய ரசிகர்கள் பூரா பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான். மற்ற நாட்களில் கூட்டம் போட்டா அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா இல்லையா? அதனால சனி ஞாயிறு தான் அவன் ஃப்ரீயா இருப்பான். அதனால அவரை சந்திக்கத்தான் அவர் வர்றாரு. அதனால சனிக்கிழமை கூட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு ஒரு குரூப்பும், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சனிக்கிழமை மட்டும் தான் ஃப்ரீயா இருப்பாரு, மற்ற நாள்ல அவர் பிஸியா இருப்பாரு, பாடி ரொம்ப டயர்டாக கூடாதுக்காக சனிக்கிழமை அவர் வர்றாரு, இது அவருக்காகன்னு சொல்றது இன்னொரு பக்கமும். அது சனிக்கிழமை வந்து தளபதி வந்து பிளான் போட்டது வந்து அவருடைய வாக்காளர்கள்லாம் வந்து ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களாம். ஸோ அதனால வந்து இவர் வந்து சனிக்கிழமை போய் பார்க்க போறாரு போல இருக்கு. ஆமா, அங்கே மதுரை மாநாட்டுக்கு பாரபத்தி வந்தவங்க எல்லாம் வந்து ஸ்கூல் பசங்க தான் வந்து காத்து கிடந்து அவருக்காக வெயிட் பண்ணி 2 நாள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்டா பரதேசி, பஞ்ச பரதேசி, எச்ச காசுக்கு நாய் மாதிரி குலைக்கிற வேலையை பார்க்குற உனக்கு இதெல்லாம் தேவையா? அவரு உண்மையானவே மக்களுக்கான தலைவராக இருக்கிறதுனால தான் இந்த ஸ்கூல் டேஸ்ல வந்தோம்னா நம்மளே பார்க்க வரக்கூடிய நீ சொன்ன ரசிகர்களாவோ இல்லை மக்களோ யாரா வேணா இருக்கட்டும் பார்க்க வருவாங்கல்ல. விஜய் வந்தா கூட்டம் சேருமா சேராதடா கம்முன்னாட்டி? அதுக்கு பதில் சொல்றா. சோத்தை திங்கிறியா, சோத்தை விட்டு பீய திங்கிறியாடா, எச்சக்கலை புறம்போக்கு? பதில் சொல்லு. நீ விஜய் வந்தா கூட்டம் வருமா வராதா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க கூட்டமே வரல அப்படின்னா என்ன மயிருக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க? என்ன மயிருக்கு இவ்வளவு போலீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுது? எதுக்கு வந்து இங்க இவ்வளவு நேரம் தான் பேசணும் கண்டிஷன் போடுறீங்க? ஒரு இடத்துல மட்டும்தான் பேசணும்னு கண்டிஷன் போடுறீங்க? பின்னாடி 2 வண்டிக்கு மேல வரக்கூடாது கண்டிஷன் போடுறீங்க? எதுக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க? அவர் வந்தா கூட்டம் வராது இல்ல. மயிருக்கு நீ அவரை பத்தி பேசுற. நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ யாரை பத்தி பேசணும்? நீ யாரை எதிர்க்கிறியோ அவனை பத்தி பேசணும். நீ யாரை எதிர்க்கணும் கட்சி தொடங்கி வந்த? உங்க அண்ணன் யாரை எதுக்குன்னு கட்சி தொடங்கி வந்தான்? அந்த புறம்போக்கு எதுக்கு வந்தான்? அவன் எதுக்கு வந்தான்? டிஎம்கே எதிர்க்க தானே வந்தான். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா? உட்காந்து சோத்த திங்கிறீங்களா, வேற ஏதாவது திங்கிறீங்களா, எச்சக்கடை பரதேசிங்களா? விஜயர்கள் மக்களுக்கு வந்தா பிரச்சனை வரும். மற்ற நாள்ல வரும்போது ஸ்கூல் பசங்க போறதுக்கு பிரச்சனை இருக்கு, வேலைக்கு போறவங்க பிரச்சனை இருக்கு, காலேஜுக்கு போற பசங்க, மெடிக்கல், மற்ற எல்லா விஷயமும் இருக்கு. அதனால அவரு சனிக்கிழமை போனா ஒரு லீவ் நாட்ல போகும்போது எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க. சில பேர் பார்க்கணுன்றதுக்காக ஸ்கூலை கட்டடிச்சுலாம் இருப்பாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனாலலாம் கூட இருந்திருக்கு. எல்லாத்தையும் யோசிச்சுதான் அவர் பிளான் பண்றாரு. ஒரு சனிக்கிழமை வார இறுதியில போற ஒருத்தருக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுற போலீஸ், நாம் தமிழர் கட்சி நாய்ங்க நீங்க எங்கேயாவது கூட்டம் போடும்போது கண்டிஷன் போடுவாங்க? போட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கூட்டம் வராது கம்யூனிட்டிங்களா? அதுதான்டா பிரச்சனை. உங்களுக்கு கூட்டம் சேராதரா.
அஹ் இருக்கிற கூட்டத்துல எவனா ஒருத்தன் அம்புலத்தானா உங்க அண்ணன் ஓடி போய் அடிப்பான் டொம்மு டொம்முன்னு. அவன் ஒரு தலைவன், மானகெட்ட பரதேசி. இன்னொரு பக்கம் விசாரிச்சு பார்த்தா பொலிட்டிக்கலா என்ன ரீசன் அப்படின்னா, சனிக்கிழமை 13ஆம் தேதி திருச்சியில வந்து ஒரு பேசுறாரு. அவர் இப்படியே உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், திருச்சியினுடைய பூகோளம், திருச்சியினுடைய பிரச்சனைகள், காவிரி பிரச்சனை எப்படி உருவாச்சு, யாரால உருவாச்சு, காவிரி சிக்கல் தீர்ந்தா என்னாவும், ஆத்துமணல் கொல்ல, கனிமவள கொல்ல, எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல பேசி உயங்கொண்டால் வாய்க்கால ஏன் தூர்வாரணும், அது யார் உருவாக்குனாங்க, என்ன பிரச்சனை, அப்படியே பேசி அறுத்து தள்ளிடுவாரு. இதை மீறி இப்ப தளபதி வந்து திருச்சிக்கு போயிட்டா உலக அரசியல் பேசணுமா, திராவிட அரசியல், பூலோக அரசியல், திருச்சியின் பூலோகம். டேய், இதெல்லாம் ஏன்டா பேசணும்? எதுக்கடா இதெல்லாம் பேசணும்? அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பேசினா பத்தாதாடா? அதுதான்டா அரசியல். அதுக்கு தாண்டா வந்திருக்காரு அவரு. அவர் உலக அரசியல் பண்றது வந்திருக்காரா, இல்ல திராவிட அரசியல் பேசுறது வந்திருக்காரா, இல்ல தமிழ் தேசிய அரசியல் பேச வந்திருக்காரு? இல்ல, மக்களுக்கான அரசியலை பேசி வந்திருக்காரு. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பிரச்சனை, அவங்களோட வாழ்க்கை சரியா போதா இல்லையா, இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் நிவர்த்தி பண்ண வந்திருக்கிறது தான் மக்கள் தலைவர். உங்களை மாதிரி பெட்டியை வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆட்சிக்கும் ஆழ மாத்தி அசிங்கமா பேசிட்டு திரியிற தலைவர் கிடையாது எங்க தலைவர். முதல்ல அதை நீ எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லையா? சோ இங்க நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இத்தனை வருஷமா உங்க அண்ணன் தான் பூலோகம் அரசியல், உலக அரசியல், மயிர் அரசியல், மட்ட அரசியல் எல்லாம் பேசினார்ல. என்ன புடுங்கினாரு? டெபாசிட் வாங்கினாரடா. டேய், நீங்க எல்லாம் எப்படா பேசுறீங்க வெக்கமே இல்லாம? 15 வருஷத்துல டெபாசிட் கூட வாங்கல. சிறச்சுக்கிட்டு இருந்தாரு அவங்க அண்ணன் சீமான். என்ன சிறச்சுக்கிட்டு இருந்தா அப்படி உட்காந்து எல்லாம். ஐ திங்க் நாம் தமிழர் தம்பியில எல்லாம் லைனா வாங்கடா உட்காந்து சொல்லி முடி வெட்டி சிறச்சுக்கிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை தான் பண்ணியிருப்பாரு. உங்க அண்ணன் இன்னைக்கு சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன் உனக்கு. அதனால நீ டேடியோட வந்து உட்காந்துருக்கேன். டேய் மாமாப்பையா, நீங்க பேசுறீங்க, இத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கீங்க, அங்க ஒண்ணுமே நடக்கல. அப்படி இருந்துட்டு அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீ வந்து எப்படின்னா அரசியல் பண்ணிக்க. ஆனா நீ வந்து ஒரு சரியான அரசியல் பண்றவனா தான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஒரு கட்சியின் பிரச்சாரத்துக்கு இது முட்டுக்கட்டை போடுது அப்படின்னா, அது ஆளும் கட்சி முட்டுக்கட்டை போடுது அப்படின்னா, அது வந்து ஒரு ஜனநாயகத்தின் உரிமையை பறிக்கிறதுக்கு சமமானவன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ இந்த கட்சி மேல எவ்வளவு வெஞ்சன்ஸனா இருக்கட்டும், இல்ல விஜய் அவர்கள் வளர்ந்துட்டார், விஜய் வந்தனால நம்ம அண்ணன் நான் ஓட்டெல்லாம் நக்கிட்டு போகுது, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போறாங்க. நீ 2026 நம்ம வந்து வாங்கின ஓட்டெல்லாம் 8% வாங்கினது 4% கீழே போய் நக்கிட்டு போகுதுன்னு உனக்கு அந்த வைத்தறிச்செல்லாம் இருந்தாலுமே ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் ஒண்ணு இருக்கணும்ல. ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவங்களுடைய ஜனநாயக உரிமை கடமை மக்களை போய் சந்திக்கிறது. அதுக்கு வந்து இவ்வளவு இடைஞ்சல்கள் போடுறீங்க, இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னா அப்ப எதுக்காக? அது இதெல்லாம் பேசணும் நீங்க. இதுதானே ஒரு நல்ல அரசியல் மாற்றத்துக்கான ஒரு முன்னேற்பாடு இருக்கும். தமிழ் தேசியம் பேசுற தற்கொலை பரதேசிங்கெல்லாம் நீங்க உட்காந்துக்கிட்டு தாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க? நீங்க யாருக்கான தமிழ்நாட்டுல வந்து அரசியல் பண்றீங்க? பதில் சொல்லுங்கடா. ஏன்டா எச்சச்சோறு பயிலுங்களா? நீங்க என்ன அந்த நாம் தமிழர் கூட்டத்துக்குள்ள இந்த 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்களா? அவங்க மட்டும் தான் தமிழ் தேசியவாதிகளா? அப்ப மத்தவங்க எல்லாம் யாரு? மொத்தம் 8 கோடி பேர் தமிழ்நாட்டுல. 8 கோடி பேர்ல 35 லட்சம் பேர் தான் உனக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கான் தமிழ் தேசியத்துக்கு. அப்படின்னா நீ அவனுக்கான அரசியல் மட்டும் தான் பேசுவேன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன். உன்ன மாதிரி அயோக்கிய பையன் எல்லாம் வச்சு நடு ரோட்ல வச்சு கல்ல விட்டு அடிக்கணும். ஓப்பனா சொல்றேன், இவன மாதிரி அயோக்கிய பையன்லாம் இதுதான் செய்யணும். ஏன்னா நீ ஒரு தமிழ் தேசியம் சொல்லிட்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கான பிரச்சனைகளை நீ எடுத்து பேசணும். அதை விட்டு உன்னை ஆதரிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நீ பேசுவோம் அப்படின்னா நீ எப்படி தமிழ் தேசிய அரசியல் பேசுவீங்க? அப்ப நீங்க யாரும் தமிழ் தேசியவாதி கிடையாது, உண்மையான தமிழ் தேசிய. ஏன்னா கட்சி அப்படி ஆரம்பிச்சது தானே. உங்க அண்ணன் திருட, அவன் 1ஆம் நம்பர் திருட, ஃப்ராடு. கட்சியில இருந்து எல்லாத்தையும் திருடினா உருப்படி ஏதாவது சொந்தமா வச்சிருக்கான? இருக்கிறதுலே பிச்சை எடுத்து பணக்கார வாழ்க்கை வாழ்ற பரதேசினா அது சீமான். அந்த பணக்கார வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கு பிச்சை காசை போட்டுக்கிட்டு இருக்க பிச்சை எச்ச பயிலுங்க நீங்க. உங்களுக்கு சோத்தை திங்கிறீங்களா இல்ல சோறுலாம் நீங்க திங்கல எனக்கு தெரியுது, பண்ணி திங்குது, அதுதான் தின்னுட்டு இருக்கீங்க. அதனாலதான் இப்படி பிராண்ட மாதிரி வந்து பிராண்டிட்டு தெரியுறீங்க. நீங்க என்ன வேணா பிராண்டுங்கடா, உங்களுக்கு இருக்கிற கூட்டம் எல்லாம் நக்கிட்டு போயிடும். 2020 நக்கிட்டு போகுது. இப்ப எங்களுக்கு வந்து உண்மையான திமுக தான் எதிரி, அதை ஒத்துக்கிறோம். அவங்கதான் கூட தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். நடுவுல நீ ஏன்டா கௌசிக் மாதிரி வந்து வந்து விதி வாங்கிட்டு போற? நீ செவனேன்னு இருந்தா கூட உனக்கு வர வேண்டிய ஓட்டும் உன்னை விரும்புறவங்களும் விரும்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நீ பண்ற கூட்டத்துக்கு சீமானு நாண்டுகிட்டு சாவணும்டா. 2026 என்னது நாண்டுகிட்டு அந்த ஆளு சாவணும். சத்தியமா சாவ மாட்டான், ஏன்னா அவனுக்கு சூடு சொன்னு ஒண்ணு கிடையாது. அதனால எவ்வளவு தோத்தாலும் அவன் சாவ மாட்டான், அது எனக்கு நல்லா தெரியும்.
டெபாசிட் என்ன, இந்த ஓட்டே கீழே போனாலும் அவன் சாக மாட்டான். எனக்கு நல்லாவே தெரியும். அதுல மேட்ரு, அதுல வந்து மாட்டு கருத்தே கிடையாது. அவனே சாவல அப்படின்னா நீ எல்லாம் சத்தியமா நீ தான் அந்த இடத்த பிடிக்கணும்னு எடுத்து ஆட்டையை போட்டுட்டும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஐட்டங்காரன். ஐட்டம்னா அந்த ஐட்டங்காரன் இல்லடா, இந்த ஐட்டங்காரன் நீ. அதான் சொல்றேன். ஏன்னா உனக்கு அதுக்கு தானே பேரே மஞ்சப்பொடி மாமா பையன் வச்சாங்க. டே மஞ்சப்பொடி, நீங்க என்ன வேணா முட்டு கொடுங்க, நீங்க எவ்வளவு வேணா திமுக சப்போர்ட் பண்ணுங்க. 2026 மக்கள் உங்க அழகா செருப்பால் அடிப்பாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க, பாப்பீங்க அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்க. நடந்த வீடியோ லவ் யூ, டேக் கேர், பை.